இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்தியாளர் ஜெகன் இணைகிறார். ஜெகன், பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று விமர்சையாக நடைபெற்றது. பரிசுகள் வழங்குவதில் தாமதம் ஏன்? போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யார் யார்? வணக்கம். உலக புகழ்பெற்ற இன்று பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இன்று காலை தொடங்கிய போட்டி சரியாக 6 மணிக்கு தான் இந்த போட்டியானது நிறைவடைந்தது. குறிப்பாக இந்த போட்டியில் 930 காளைகள் களத்தில் இறங்கி ஜல்லிக்கட்டு போட்டியை களம் காண்பது. அது மட்டும் இல்லாமல் 450 வீரர்களும் இந்த போட்டியில் களம் கண்டார்கள். போட்டியில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவாக விழா கமிட்டி சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த பரிசுகள் வழங்கும் போது ஒரு சில பெரிய பரிசுகள் குறிப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறானால் பீரோல், கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மெத்தை, இது போன்ற சைக்கிள் போன்ற பெரிய பரிசுகளை அங்கு வைத்து கொடுக்க முடியாத சூழல் காரணமாக அவர்களை தனியாக ஒரு இடத்தில் வரவழைத்து டோக்கன் முறையில் அவர்களுக்கு வழங்க. இன்று காலை 9 மணிக்கு ஒரு சில மாடுபிடி வீரர்களும் சரி, காலை உரிமையாளரும் சரி, அவர்கள் இந்த போட்டியில் விளையாண்டு அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்க வேண்டிய பரிசுகளை தற்போது வரை வழங்கவில்லை என்று தற்போது வரை அவர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதனால் மாடுபிடி வீரர்களும் காளையோட உரிமையாளர்களும் தற்போது பாலமேட்டில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் அருகே இந்த போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார்கள். தொடங்கும் முறையை பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் அந்த பகுதியில் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். பின்பு தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு அவர்கள் அனைவருக்கும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் உரிய பரிசுகளை வழங்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.